எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிக பெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இவ்வளவு மனித சமுதாயத்திலே அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்தை கேட்கும் பாக்கியத்தையும் படிக்கும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் என்றால் இதற்கே நாம் நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய தெரிவு என்பது சாதாரணமானதல்ல. ரமலான் என்பது மாதத்தின் அல்லாஹுடைய ஒரு தெரிவு. அதே போன்று அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்கிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற்றோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பள்ளியிலே ஒருவரை கொண்டு வந்து ஒரு தும்பு தடி கையில் எடுத்து அவர் அந்த பள்ளியை கூட்டுகிறார் என்றால் அல்லாஹ் அவரை தெரிவு செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். இஹ்லாஸோடு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எதெல்லாம் காட்டி கொடுக்கிறோம்னா, அந்த டாக்டரை பாருங்க, நானே என் பிள்ளைக்கு காட்டி கொடுப்பேன். அந்த இன்ஜினியரை பாருங்க, அதான் உலக நியதி, உண்மை, அதை காட்டணும். அப்படி படிச்சிருக்கிறாங்க, அப்படி வாழலாம், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம். ஆனா திருக்குர்ஆன்ல எனக்கு ஒரே ஒரு பக்கத்தை நீங்க பெரட்டி காட்டணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இந்த சயின்டிஸ்டுக்கு இப்படி இந்த இடம், ஜன்னாவுல இந்த இடம், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சிலாகித்து சொல்றான், உன்னை கண்டுபிடிச்ச ஒரு ஆளை சிலாகித்து சொல்றான் அப்படின்னு காட்டினீங்கன்னா இல்ல. அதுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் அவங்கள்ட்ட கேவலம் உண்டாண்டா இல்ல, கண்ணியம் உண்டு. ஒரு அறிவாளிக்கு கண்ணியம் இருக்கிறது, ஆனால் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குது. யாருக்கு தெரியுமா? மார்க்கத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு பயந்து அவனுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைத்தவருக்கு அதை விட கண்ணியம் இருக்கிறது. அதனால் குர்ஆன் இதை விட அதை மேல தூக்கி பேசுது. எந்த கண்ணியத்தை? குர்ஆனுக்குள்ள ஜன்னாவுல நடுப்பகுதி டாக்டருக்கு இல்ல. டாக்டர் தொழுதால், டாக்டர் நோன்பு பிடித்தால் தான் டாக்டருக்கு கண்ணியமே தவிர அவர் தொழாமல் நோன்பு பிடிக்காவிட்டால் அவருக்கு கண்ணியம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாரை தெரிவு செய்ததா சொல்கிறார்? நீங்கள் திருக்குர்ஆனிலே பிரட்டி முழுக்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் உம்மி, மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்று வெளியே அனுப்பினவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்பிமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டவங்க. நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பேச மாட்டீர்களோ, யாரை பத்தி நிறைய சிந்திக்க மாட்டீங்களோ, வாப்பா வெளியே போங்கன்னு சொல்லி கதவை பூட்டினா அந்த பொடியனை கொண்டு போய் யாராவது பேசுவாங்களா? ஏய் வாப்பா விரட்டினப்பா, கெட் அவுட்னு சொன்னவருப்பா அப்படின்னு. நூஹ் நபி யாரு? சொந்த மனைவி சொல்றாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், மகன் கட்டுப்பட மாட்டானா? இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அல்லாஹ் தெரிவு செய்கிறார். தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய தெரிவு செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். அதனால அல்லாஹ் வேற ஒரு குவாலிஃபிகேஷனை கேட்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கட்டாயம் படிக்கணும். கடந்த 20 ஆண்டுகளாக படிக்கணும் என்றே 25 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வரேன். படிக்கணும், கட்டாயமாக இந்த சமூகம் படிக்கணும். ஆனால் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கழகம் போவார்கள், அவரிடம் தீன் இல்லை என்றால் பெத்தெடுத்த தாய்க்கு தெரியாமல் தாய் கண்டால், அதாவது அங்க போனீங்கன்னா தகாத உறவுல ஈடுபடுவாங்க. அவங்கதான் ஸ்கூல்ல 1ஆம் பிள்ளை, அவங்கதான் அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவில் நல்ல பேர் கிடைச்சவங்க, பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க, பட்ட படிப்பை மேற்கொள்ளணும்னு போனாங்க. அந்த 30 பேர் வகுப்புல படிச்சா ஒரு ஆளை தெரிவு செஞ்சிருப்பாங்க, ஒரு 5 பேர் தான் அந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க. அந்த 5 பேர் தான் ஊர்லயே தங்க கட்டிகள். அந்த தங்க கட்டியை கொண்டு போய் அங்க வச்சா அந்த 5 பேர்லயும் பலர்களும் தப்பான முறையில ஒரு ஆண் பெண்ணோடு, பெண் ஆணோடு அதை இது பண்ணிடுவாங்க. அது என்ன சொல்லுது? இந்த படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் விபச்சாரம் 0 ஆகணும். படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் களவு 0 ஆகணும்.
படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பதமாக்கும் என்றால் அமெரிக்காவிலே எந்த கிளப் லைஃபும் இருக்கக்கூடாது, ராத்திரிக்கு அவர்கள் குடிக்க கூடாது. உலகத்தில் ஆக பெரும் விபச்சாரம் அதிகம் அமெரிக்கா. ஐரோப்பாவிலே உலகத்திலே ஆக நிறைய அதிகமான டிவோர்ஸ் அமெரிக்கா, ஐரோப்பா. உலகத்தில் ஆக ட்ரக்ஸ் அடிக்டட், புது புது பேர்ல வரக்கூடியது ஜொம்பி எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா? இஹ்லாஸ், மன தூய்மையோடு. யாரெல்லாம் மன தூய்மையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். அந்த தெரிவாக இந்த தெரிவு அமையணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். அதாவது நாம் நினைப்போம், காட்டோ வீட்டில் இத்தனை பேர் நிக்க, அல்லாஹ் என்ன தெரிவு செய்ய, எனக்கு பின்னாடி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? யா ரப், ஐ அம் நாட் குவாலிஃபைட் டு திஸ் ஜாப். நான் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைட் இல்லையா அல்லாஹ்? என்ன விட அவங்க தொழுகையாளி, என்னை விட தஹஜ்ஜுத். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒருவர் வருகிறார், பின்னாடி வருகிறார், தாடியில தண்ணீர் தட்டுகிறார், கையில செருப்பு. பெருமானார் சொன்னார்கள், ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கண்டா. அருமை தோழர்கள் திரும்பி பார்த்தார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பில் அவர் ஆழமா பதிந்து போனார். இன்னொரு நாள் அவர் வர திரும்ப ரசூலுல்லாஹ் அதே நபரை காட்டி ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கன்றாங்க. அன்றைக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, இவரை ஏன் திரும்ப ரசூலுல்லாஹ் ஜன்னாவாசி என்றாங்க? இவர்கிட்ட உள்ள விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். சாதாரணமா ஒரு ஆள் தொழிலதிபரா நிக்கிறாரு, அவர்கிட்ட பின்னாடி உள்ளவர் அவர் எப்படி என்ன பண்றாரு பார்த்து அவரும் தொழிலதிபராக பார்ப்பாரு. ஜன்னாக்கு போறதுக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஃபாலோ பண்ண போய் வீட்டுக்கு போய் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு தகராறுன்னு போய் சொல்கிறார், நான் உங்க வீட்டுல தங்கணும், எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் தரலாமான்னு கேட்கிறார். தங்குறார், ராத்திரி பார்க்கிறார். பழமையான சஹாபாக்கள் என்ன பண்ணுவார்களோ அதே வாழ்க்கை, எந்த மாற்றமும் இல்லை. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது நாள் முடிவுல சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானார் ஒரு நாள் நீங்க வர்ற நேரம் ஜன்னாவாசிய பார்க்கணும்டா உங்களை பாருங்கன்றாங்க. நான் எனக்குள்ள நீங்க என்னதான் அப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும்னு துடிச்சேன். அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு பெருசா எதுவுமே தெரியல, மக்கள் எதை வளமையாக செய்வார்களோ அதை தான் நீங்க செய்றீங்க. அந்த நேரத்துல அவரும் சொன்னார், எனக்கும் பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. நான் எந்த முஃமின்கள் விஷயத்திலையும் நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் யார் விஷயத்திலையும் அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் இப்படி என்று மனசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இது நான் வளமையாக செய்து வரக்கூடியது. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் நோன்பு பிடிக்கிறவர், முஸ்லிம் என்றால் ஹஜ் செய்றவர், இதெல்லாம் முஸ்லிம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யாரு தெரியுமா? பிற முஸ்லிம், தன்னுடைய நாவால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ, எவருடைய கரங்களால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அவர் முஸ்லிம் என்றாங்க. முஸ்லிமுக்குரிய டெபினேஷன் என்ன தெரியுமா? இவருடைய அன்பு சகோதரர் பாதுகாக்கப்படணும். தெரியாத விஷயத்தில் அவர் விஷயத்தில் கொண்டு போய் நடு சந்தியில் அவர் சீரழிக்க கூடாது. தெரியல இறைவா, அது நடந்திருக்குமா எனக்கு புரியல, நான் அவரை பத்தி தப்பா நினைக்கல, என் கல்வில அந்த ஏண்டா நீங்க என்ன அபாயா கொடுக்குறீங்கன்னு மறுமையில வராது, நீங்க என்ன ஹேண்ட்பேக் போட்டீங்கன்னு வராது, உங்க பக்கத்து வீட்டாரை பத்தி என்ன சிந்திச்சீங்கன்னு வரும். அது நடக்காத ஒன்றை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு வரும். அப்படி ஒன்று இல்லாத ஒன்றை நீங்க ஏன் யூகிச்சீங்கன்னு வரும். தேவையே இல்லையா? அது உங்களுக்கு தேவையே இல்லை அந்த யூகம். ஏன் 4 சபையில 4 பேரை பத்தி பேசுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வெளியே போனாங்க. அவருக்கு புரிந்தது, கல்பு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிவே. உங்க பிள்ளைக்கு இன்றைக்கு எங்கேயும் போய் படிக்கலாம். டாக்டர் ஆகணுமா? உங்களுக்கு சீட் கிடைக்கல ஸ்ரீலங்கால, நோ ப்ராப்ளம். உங்கள்ட்ட சல்லி இருக்குதா, காணியை விட்டு போடுங்க, வியட்நாம் அனுப்புங்க, ரஷ்யா அனுப்புங்க, 4 வருஷத்துல டாக்டர் ஆகிடுவார். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. எவ்வளவு பல்கலைக்கழகம் ஓபன். உங்க பிள்ளைக்கு படிக்கிறது இன்னைக்கு வெரி சிம்பிள். நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் அவர் பின்னாடி போடணும்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் பெரியவன். அவர்கிட்ட கொஞ்சம் ஆசை இருந்தா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி போட்டி பரீட்சை இருக்க தேவை. பணத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகம் ஓபன். படிச்சுட்டு வந்துட்டாருண்டா அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் அந்த இடத்தை அடைஞ்சிருவாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்க பிரச்சனை தெரியுமா? கல்புல தான் பிரச்சனை. பிரச்சனை கல்புல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிறந்த கல்புடையவர்களை தெரிவு செய்கிறான். இதுக்கு மெஷின் இல்ல தாய்மார்களே,
இதுக்கு மெஷின் இல்ல. ஒரு ஆளை போட்டி விட கல்பு நல்லமா இல்ல, பேசுற என்ன நல்லமா கெட்டதான்னு ரப்புக்கு தான் தெரியும். பேச போகல நீங்க நினைப்பீங்க நல்லம் போல இவரு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை பார்த்துட்டு நல்லம் போல நினைப்போம். ரப்பு ஒருவனுக்கு மட்டுமே உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க. அவனுக்கு தெரியும் உங்களில் தக்வாதார் யார் என்று. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கூப்பிடுறான் அல்லாஹ். மூசா கொஞ்சம் அவர் பயந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அவர் பயந்த குணம். உங்க ஊர்ல திக்கு வாயில் உள்ளவங்களை போய் சைக்காலஜி, திக்கு வாயில் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க பயந்த சுபாவம். அவங்களோட பயந்த சுபாவத்துக்கு திக்கு வாய்க்கு சம்பந்தம் இருக்கு பொதுவாவே. அதாவது பிறப்புல திக்குவாய் வேற, இடையில திக்குவாய் வந்தவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா திக்குவாயா இருந்தா ஒரு பயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய் என்ற பயத்தை சொல்லல, அவர் இயல்புல பயம் குணம். ஏன் பயம்டா, நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம் குர்ஆன்ல, லா தகஃப் யா மூசா, மூசா பயப்படாதீங்க மூசா, மூசா பயப்படாதீங்க மூசா நல்லா பல வாட்டி சொல்றான். அவர் பயந்த குணம். ஆனா பாடி பில்டர், கவி, பலமானவர். ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாரு, அவர் திட்டமிட்டு கொலை செய்யல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, ஒரு குத்து குத்தினார், கதை முடிஞ்சிட்டு. அவர் இன்டென்ஷனலி கொல்லணும்னு கொல்லல, என்ன பண்றான்னு ஒரு அடி அடிச்சுட்டாரா, ஒரு குத்தண்டல்ல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, மூசா ஒரு குத்து குத்தினார், அவர் கதை முடிஞ்சிட்டு. இவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஃபிரௌன் நாளைக்கு பேசி சேப்பாயிரும்னு நினைக்கல, ஊரை விட்டே போயிரும். இதுக்கு மேல என்ன பேச்சு, சுவரா என்ன புடிச்சிருவான், என்ன கொன்றுவாங்க, பயம். அந்த பயம் எந்த அளவு கண்டா ஊரை விட்டு போறார் மதியனுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா காட்டோ வீட்டுல ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருண்டா அவர் நாட்டை விட்டே போறாருண்டா, அவர் பயந்தனாலதான் போறாரு. பயம் இல்லைன்னு அங்க இருப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் இல்லைண்டா, எங்க உம்மாட்ட சொல்லி ஃபிரௌன்ட்ட நான் சொல்லுவேன், எனக்கு வளர்ப்பு உம்மா ஃபிரௌன் வைஃப் தானே, நான் உம்மாட்ட சொல்லிக் கொள்வேன். அதெல்லாம் இல்ல, அவர் அப்படி எல்லாம் நினைக்கல. சுவரை என்னை கொல்லுவார்கள், அந்த பயம் அவரை எங்க கொண்டு போகுது. என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்க தங்குவோம், என்ன அதெல்லாம் தெரியாது. பயத்தின் உச்சகட்டம் நாளைக்கு நடக்கிறது யோசிக்காது. பயம் உச்சகட்டம் இருந்தா இப்பதான் யோசிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிறத பத்தி யோசிக்கிறது கல்பு ராகத்தில். அங்க போய் பல வருஷங்களுக்கு பிறகு புள்ள எல்லாம் பெத்தெடுத்து மனைவியோட வர்ற டைம்ல மேல நெருப்பு பத்துற நேரம் எல்லாம் கூப்பிட இருக்கிறான், யா மூசா வாங்க. அப்ப வந்த உடனே செருப்பு கழட்டுங்க, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்குல உம்மாவை பார்க்க போறவரை கூப்பிட்டுட்டு இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இத்தனை வருஷமா ஒளிஞ்சதே அவன்கிட்ட போக கூடாதுண்டு, அவன் முகத்துல முடிக்க கூடாதுண்டு. இங்க அவர் ஊர்ல உள்ள பெண்ணை விட்டுட்டு இங்க வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. ஊரை தாண்டி காட்டோ வீட்டில் உள்ளவர் போய் நூறலியில கல்யாணம் முடிக்கிறாரு. எதுக்குன்னா கொலை செஞ்சதுனால. எல்லாம் புள்ளைகளும் கூட ரெண்டு மிக்ஸ் ஆகி வருவது. பனு இஸ்ராயேலும் மதியனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டு ஊர்ல வளமா இல்ல ஜெனட்டிக். நூறலியால ஒருத்தர் காட்டோ வீட்டு ஒருத்தர் நூறலியில முடிச்சுட்டாருண்டா, பாப்பா காட்டோ வீட்டு உம்மா நூறலியா, புள்ள ரெண்டு மாதிரி இருக்கு. நூறலியா யமன் வம்சம், கொஞ்சம் அரபு லெவல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் என்னன்னு தெரியாது எனக்கு, ரெண்டு மிக்ஸ் பண்ணா ஒரு கலவை தான் வரும். இத மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் புள்ளையும் அப்படிதான். அவ்வளவு போனவரு எதுக்கு ஒளிஞ்சாரோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சாரோ, எவன் கொல்லுவான் நினைச்சாரோ, அல்லாஹ் சொல்றான் இது பிலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னும் தகா அவன் வரம்பு இருக்கிறான் போங்க. இவர் கேட்கிற யாரா ஃபிரௌன்ட்ட நானா, எவனுக்கு ஒளிஞ்சனோ சதிரி, அது சொல்ல போக்கல நெஞ்சு இறுகுது. அவன்கிட்ட போய் நான் இப்படி பேசுறது, வலா என் தெளிக்குள் லிசானி, எனக்கு பேச்சே வராது. யா அல்லாஹ், அவனை கண்டா நடுங்கிருமே. யா அல்லாஹ், உலகும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், என் மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்கு, என்ன கொன்றுவாங்க. யா அல்லாஹ், எனக்கு கஷ்டையா அல்லாஹ், பேச்சு வராதா, நெஞ்சு இறுகிருமா, அவனை கண்டா பயமா இருக்குதான், பொய்யிட்டுவாங்களா. ஃபாரிசிலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேயா அல்லாஹ். ஓ அப்சோ மின்னி லிசானன், என் தம்பி ஹாரூன் என்னை விட கரெக்டா பேசுவான், நான் பேசினா திக்குவாய் உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி பாப்பான். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணின, என்ன சூஸ் பண்ணணும் என்பதுக்கு இதை சொல்றேன். அல்லாஹ் சொன்னான், வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, மூசா நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். நீங்க சொல்றீங்க நீங்க பயம் என்று, நீங்க சொல்றீங்க நீங்க திக்குவாய் என்று,
நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பேசலாண்டு, நீங்க சொல்றீங்க உங்களை கொல்லுவாங்கண்டு. மூசா, இத்தனை கோடி மக்கள்ல எனக்கு நீங்க வேணும். சுப்ஹான ரப்பி, எனக்கு நீங்க வேணும். நான் சொல்றத கேளுங்க மூசா. இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. நான் உங்களோட கேட்கிறவரும் பார்க்கிறவரும் நிக்கிற மூசா, நீங்க போங்கன்ட்டான். அதுக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அரண்மனைக்கு போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச விடவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். மதிமயங்கி பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தை நிறுவினார். அல்லாஹ் ஒரு ஆளை சூஸ் பண்றது என்பது அப்படிதான். நம்ம பார்வையில மூசா அலைஹிஸ்ஸலாம் குவாலிஃபைடு இல்லைன்னு நினைப்போம். அல்லாஹ் குவாலிஃபைடு உள்ள ஒரு ஆளை தான் சூஸ் பண்ண. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சூஸ் பண்ண. இந்த உலகத்துல உள்ள எல்லா சயின்டிஸ்டையும் உட்கார வச்சு, எல்லா பெரியானையும் உட்கார வச்சு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார வச்சா நீங்க நினைக்கிறீங்களா குவாலிஃபைட் ஆனால் யார நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த பொறுப்புக்கு குவாலிஃபைட் ஆக மாட்டார். ஐசக் நியூட்டன், ஜோ பைடன், நோ, யாரும் வர மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 23 இயர்ஸ்க்குள்ள காபத்துல்லாவை பிடிச்சு உம்மத்துக்கு தலைவராகணும், இந்த மிஷனை சக்சஸ் ஆக்கணும்டா, சாதாரண ஒரே ஒரு கிழமை உங்களை கொல்ல போறாங்கண்டா, அங்கால இங்கால இங்காலாம் இண்டா எல்லா சைடாலையும் உங்களை கொல்ல செய்யறதுக்கு பாக்குறாங்க, நரம்பு வெடிச்சு மௌத்தா போயிருவீங்க. பெருமானாருக்கு கொலை அச்சுறுத்தல் அவ்வளவு நிக்க ரசூலுல்லாஹ் பயப்படல. ரசூலுல்லாஹ்க்கு வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆள் வாழ்க்கையில நடந்து அவன் மென்டல் ஆகிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒழுங்கா நடந்திருந்தா அவன் தற்கொலை பண்ணிருப்பான். அதனால நான் அந்த டீடைல் வெர்ஷனுக்கு போகல. இவ்வளவு பிரச்சனை வர்ற டைம்ல இடையில விட்டுட்டு ஓடி இருப்பான். எனக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல இயலாது, என்னை இவ்வளவு மதிச்சவன் என்ன கொல்ல வர்றான், ஊரை விட்டு விரட்டுறான், உடுத்து உடுப்போட நிக்கிறாங்க, நஞ்சு தந்து கொல்ல பாக்குறாங்க, இவ்வளவு நான் இப்படி எல்லாம் பண்றேனே என்று எக்கச்சக்கமா பள்ளிக்குள்ள எதிரி முனாஃபிக் கொல்ல பார்த்தான். தபூக்ல வெளியில குறைஷி 10,000 பேர், இந்த பள்ளியை ரவுண்ட் அப் பண்ணி 2,000 பேர் எடுத்து வெளியில அந்த ஆளை மட்டும் அனுப்புங்க, நாங்க கொல்லணும். ஒரு மாசமா முற்றுகையிட்டா. இங்க ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். அந்த நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பொம்பளைய கேட்கிறாங்க, ஒரு மாசம் முற்றுகை, ஒரு மாசம் பள்ளிக்கு வெளியே, அந்த பொம்பளைய மட்டும் தந்தீங்கன்னா நாங்க போயிருவோம் பண்றாங்க. என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் மதீனால வச்சிருந்தாங்க. 10,000 பேர் வெளியில இருந்து கேட்டாங்க. அந்த மக்கள் கொடுக்கவும் இல்ல, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. கந்தக் போர். அப்ப எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10,000 வெளியே. ஆனா எல்லாத்துக்கும் மீறி காபத்துல்லாஹ் வெற்றி கொண்டாங்கடா. இந்த ஜப்புக்கு வேற யார இன்டர்வியூ கால் பண்ணி பயோடேட்டா வாசி பார்த்தாலும் எல்லாரும் ஃபெயில். இதுக்கு குவாலிஃபைட் ஆனவர் ரசூலுல்லாஹ். ஏனண்டா மத்த எல்லாருக்கும் டீச்சர் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட தட்டி போய், யார ரசூலுல்லாஹ் உங்களோட டீச்சர் யாருன்னு கேட்டா, நான் ஸ்கூல் போகலன்றுவார். உங்களுக்கு வாப்பா சொல்லி தந்த கருத்தா? எங்க வாப்பா மவுத்துண்டுவார். உங்களுக்கு உம்மா தான் சொல்லி தந்தாங்களா? நான் உம்மாட்ட வளரவே இல்லைன்றுவார். உங்களுக்கு பால் தந்தது அங்க, நான் ஆடு மேய்ச்சல் சின்னத்துலன்றுவார். உங்களுக்கு தாத்தா தான் சொல்லி தந்தாங்களா? எனக்கு தாத்தாவே இல்லைன்றுவார். தம்பி அவரே ஏதாவது உங்களுக்கு படிச்சு சொல்லி தந்தார்? அவரே இல்லை, நானாவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை. ரப்பு ஒரு ஆளை சூஸ் பண்ணினான், அவரை உம்மி ஆக்கினான், அவர் பேரை வாசிக்க தெரியாமல் ஆக்கினான், அவருக்கு ரப்பு கற்றுக் கொடுத்தார். இந்த மிஷனை நான் சொல்ல போனா அது தனிபயானா போயிரும். வேர்ல்ட்ல எந்த மனுஷனாலும் எந்த பேச்சாளராலும் இந்த தீனை கொண்டு போய் இன்றைக்கு மோர் தென் 130 கோடிக்கு மேல இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த ரெவல்யூஷன் இந்த உலகத்துல யாருக்கு செய்யல. அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உங்களை சூஸ் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ். 2 சூஸ் எனக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க, ரமலானும் பெண்களும். ஒன்று ரமலான் என்பது அல்லாஹ் சூஸ் பண்ணிருக்கிறான். ஒரு பெண்ணா தாயா உங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். அதுக்கு மேல இந்த சபைக்கு நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறான். சோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல நின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வீசுற காத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி இந்த சபையில உட்கார்ந்து இருக்கு. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து கெஞ்சினாங்க. அபூ தாலிபை பார்த்து, எனக்கு இப்படி பாதுகாப்புக்கு நின்றீங்க, என் முன்னாடி நின்றீங்க, என் பின்னாடி நின்றீங்க, பாப்பாட சகோதரர் இவ்வளவு நின்ற நீங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ணவர், லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் அல்லாஹ்வோட பார்க்கிறேன்னு. மத்தது கெஞ்சினாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல கெஞ்சினாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு எனக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது, அது நான் நாடணும்டா.
பக்கத்துல ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்துட்டு காத்தமுல் அன்பியா தன் முன்னாடி நிற்பதை பார்த்து விட்டு அவர் நாவசைத்து பேசுவதை கேட்டு விட்டு அந்த கல்பு திறப்படல. ஆனா அவருடைய கல்புல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய பாசம் இருந்துச்சு. அவர் யாரும் அடிக்க விடல, அவர் யாரும் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க விடல. அந்த அளவுக்கு நின்றவரு ஹிதாயத் அவருக்கு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த சபையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சபைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு அல்லாஹ் இந்த நேரத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு தந்திருக்கிறான். சுப்ஹான ரப்பி, ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெரிவு செய்த ஒரு மாதம் ரமலான். இந்த மாதத்துக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. இந்த தலைப்புல என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப இன்டென்ஷன்லி இதுக்குள்ள நுழைஞ்சி, அதாவது ஏன் லாபத்தை அடைகிறதுக்கு நான் பேச போறேன். அது என்ன ஏன் லாபம்டா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். அதை நீங்க ரமலான்ல உங்க வீட்டுல செய்யற நேரத்துல ஏன் மூலமா உங்க மூலமா எனக்கு லாபம் வரணும். அதான் இந்த மார்க்கெட்டிங் தியரி. இன்றைக்கு நான் பேச போறது என்னடா, ரமலான்ல பெண்களை நீங்க வீட்டுல எதெல்லாம் செய்றீங்களோ அதுல நான் ஞாபகம் ஊட்டினா அந்த ஞாபகம் ஊட்டின பங்கு எனக்கு வந்து சேர்ந்துடும். இந்த பள்ளியில யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சோ இது ஒரு பெரிய பாக்கியமான புனிதமிக்க ரமலானை அடைவதற்கு முன்னாடி ரமலானுக்குரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருவரும் நம்முடைய பங்குகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரமலான் எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஆதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடம் ரமலான் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷஹ்ருன் முபாரக். நசாயில வரக்கூடிய ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறாங்க இந்த செய்தியை. அதாவது பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பரக்கத் என்ற வார்த்தையை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது தனி பயானா போயிரும். ஒரு மிக முக்கியமான, இது ஒரு மிக நீண்ட விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். மாதங்கள்ல ரமலான் வரப்போகுதாம், அது பரக்கத் பொருந்திய ஒரு மாதமா. பரக்கத் என்றா என்ன? நம்ம அத்தையாத்துல ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுவோம். ரொம்ப முக்கியமான 2 துஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க செய்றோம். ஸலவாத் என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, அப்படி யா அல்லாஹ் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு அருள் புரி. இது ஒன்று, அருளை கேட்கிறோம். இரண்டாவது என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்வாயா, அவருடைய குடும்பத்து மீது பரக்கத்து செய். எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பத்து மீது நீ செய்த பரக்கத்து போன்று யா அல்லாஹ் நீ அப்படி ஒரு பரக்கத்தை அவர் மீது செய்வாயாக. அப்படி என்று நம்ம சொல்லணும். அன்புக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸலவாத்துல நம்ம துஆ தான் செய்யறோம். ஸலவாத்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னா அதை ஓபன் பண்ற டைம்ல ஜன்னாவுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துருவான். எடுத்தா ஓபன் பண்ணணும். இந்த பள்ளிவாசல் அன்னைக்கு ஓபனிங் டே, கதவை திறந்து வரணும். நம்ம ஒரு பெருமுகர் எடுத்து வரணும் ஒரு பேச்சுக்கு. வாங்க எங்க வீட்டுக்கு போறோம், குடிப்பூர போறோம். ஓ நீங்க முன்னாடி போங்க, நான் போறேன்னு யாராவது போவாங்களா? ஜன்னாவுக்கு போற ஃபர்ஸ்ட் ஆள். அதுக்கு முன்னாடி ஜன்னாவுக்கு யாருமே போனதில்லை. ஜன்னாவுடைய டோர் முதல்ல திறக்கப்படுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ்வுக்கு. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபிக்கும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இல்லை, யாருக்குமே இல்ல. ஜன்னாவை ஃபர்ஸ்ட் கண்ணால உள்ள போய் பார்க்க போவது ரசூலுல்லாஹ். நேரடி ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போவாங்க. சோ எந்த கண்ணும் பார்க்காதே, எந்த காதும் கேட்டிராதே, எந்த கல்பால சிந்திச்சும் இமேஜினேட் பண்ணவே முடியாத அற்புதமான ஜன்னாக்குள்ள ரசூலுல்லாஹ் போய் பார்த்தா
அது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து முதல் மனிதன் கதவால் ஜன்னாவுக்குள்ள நுழையக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர். ஜன்னாவுக்கு இப்படி ஃபர்ஸ்டா நுழையறதுக்கு என்ன காரணம்? இரண்டாவது, மகாமம் மஹ்மூதா மறுமையில எழுப்பாட்டப்படுற நேரம், மஹ்மூதா மகாமம் மஹ்மூதா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்படுவாங்க. இவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம் என்ற இந்த ஸலவாத்தும் அதுக்கு ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மேல ஸலவாத்து சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுக்கு காரணம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் என்று எத்தனை பேர் உலகத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம கூகுள் எடுத்து பார்த்தா இன்றைக்கு எந்த வேர்ட் கூகுள்ல கூடுதலா சர்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு காட்டும். இன்றைக்கு காட்டோவிட் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்க, இன்றைக்கு ஜோ பைடன் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்கன்னு காட்டும். ஆனா நிஜமா கால்குலேட் பண்ணி பார்த்தா உலகத்துல கூட சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு எதா இருக்கும்? அல்லாஹ். ஏனண்டா அமெரிக்கால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னவங்க இருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு. இங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் சொன்னவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி உலகம் எங்கும் அஸான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுற நேரம் அல்லாஹ் அக்பர் மனிதர்கள் சொல்றாங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் என்ற பேருக்கு பிறகுதான் நீங்க கூகுள் சர்ச் பண்ணினா மத்த எல்லாமே வரும். அல்லாஹ்வுடைய பேர் தான் உலகத்துல கூடுதலா சொல்லப்பட்ட பேர். ரெண்டாவது யாரு நினைக்கிறீங்க? உலகத்துல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா வேற பேர் வரும். என்ன பொறுத்தல வல்லாஹி அது ரசூலுல்லாஹ். உலகத்துல எந்த மனுஷன் பேர் வராது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் மென்ஷன். பேர் இல்லாட்டிங்க கல்பால அவர் மீது நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஸலவாத் சொல்றோம். இங்க உள்ளவர்கள் ஸலவாத் சொன்னவங்க நிப்பீங்க, இன்றைக்கு 5 சொன்னவங்க நிப்பீங்க, 10 சொன்னவங்க நிப்பீங்க, 100 சொன்னவங்க நிப்பீங்க. ஜும்மா நாள் நேத்து அஃலலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாள் உலகம் எங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்ந்தது அவ்வளவு. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்க புகழை நாங்க மேலே ஏத்துவோம் என்ற அல்லாஹ். சோ இரண்டாவது ஸலவாத் தான் ஹையஸ்ட் பொசிஷன். உலகத்துல மனிதர்கள் 130 கோடியில 100 கோடி சொல்ல வேணாம். நீங்க 100 கோடி பேர் சொல்லாதீங்க, 30 கோடி பேர் நீங்க சொல்லிட்டீங்கடா. ஒரு ஆள் ஒன்னா சொல்லுவாரு, அத்தையாத் எத்தனை தடவை ஓது ஒரு நாளைக்கு? அப்ப 30 கோடி இன்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அத்தையாத் 17. நீங்க உபரியான தொழுகலாம் வேணாம், கடமையானதுல மட்டும் அத்தையாத் எத்தனை செய்றீங்க, அதுல எவ்வளவு தடவை ஓதுறீங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு வைங்க. 130 கோடியில 50 கோடி தொழ வேணாம், தொழுறவங்க கணக்கே வந்துடும். உபரியா சொல்ற கணக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுது இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இந்த பிரார்த்தனை எல்லாரும் கேட்கிறோமே, பெருமானார் சொன்னாங்களே என் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் எவ்வளவு முக்கியமா இருந்தா இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருப்பாங்க. அந்த ஸலவாத்ல ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? ஸலவாத்ல என்ன கேக்குறாங்க? 2 கேக்குறாங்க. ஒன்று அருள் கேக்குறாங்க, அடுத்தது என்னது? காட்டோட்ல இல்லையோ, என்னது? பரக்கத். ரசூலுல்லாஹ் தனக்கு பரக்கத்து கேக்குறாங்கண்டா நான் ப்ரூஃப் பண்ண வந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? காட்டோவிட்டில் ஒரு மிஸ்கின் இருக்கிறார், அவர் ஒரு பனிஷ் வாங்கி கேட்கிறார் உங்கள்ட்ட. ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார், அவர் பனிஷா வாங்கி கேட்பாரு. பெருமானார் நன்மையில் அல்லாஹ் நிறைய கொடுத்தான், எல்லாம் கிடைச்சவர். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில தர்மமும் பண்ணி போனாங்க. அந்த ரசூலுல்லாஹ்க்கு ஒன்று தேவையாம், இன்னும் தேவையாம், மறுமை வரைக்கும் தேவையாம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ் முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்ய அல்லாஹ். முஹம்மது அந்த பரக்கத்துக்குரிய விளக்கம் வேணாம், அது மாணிக்கத்தை எல்லாம் தாண்டி இந்த வேர்ல்ட்ல ஒரு மனிதன் கேட்டால் கேட்க வேண்டிய மிக மிக அற்புதமான, அது வந்து சேர்ந்தால், அதாவது இமாம்கள் சொல்றாங்க பரக்காண்ட அன்னமா ஹுவ ஜியாதா, அது எங்க தொட்டுச்சோ தொட்டு 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 போற இடமெல்லாம் பெருகிட்டே போகுமாம். நான் பரக்கத்தை நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. என்ன இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்ச பரக்கத்து, இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச பரக்கத்து தெரியும் உங்களுக்கு? ஹரத்துல சாப்பாடு இல்லாத இடத்துக்கு
பரக்கத்துன்னா என்ன? உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொண்டாந்து தரார், இதுல ஒரு மாசம் நீங்க சாப்பிட்டா இது பரக்கத். ஒரு மாசம் சாத்தியமே இல்லை, இல்லாஜிக்கல். இது அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் சாப்பிடலாமா? அதுக்காக போய் சொல்லிடுறாங்க யார்ட்டு ஒரு மாசத்துல 100 ரூபாய் சாப்பிடுது. அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்டா, பரக்கா. அந்த பாடத்தை தனியா போட்டா பயான் முடிஞ்சிடும். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்டா, ஷஹ்ருன் முபாரக், எந்த மாதம் வரப்போகுதுன்னு நீங்க புரியறதுக்கு நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட ஒரு ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம் வரப்போகுது. அந்த பரக்கத்தை புரியாட்டி அந்த மாதத்தை எப்படி வரவேற்க போகிறோம் என்பதுக்கு நான் சொல்றேன். அந்த பரக்கத் எப்படி என்றா, 100 ரூபாய் ஒரு மாசம் சாப்பிட்டா எப்படி சாத்தியம் இல்லையோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனையும் பிள்ளையும் விட்டுட்டு வைஃபையும் பச்சோடம்பு அவங்களையும் பச்சை குழந்தையை விட்டுட்டு போற நேரம், இப்ராஹிம் நபி அவருக்கு அல்லாஹ் அன்றை கொடுத்த சோதனை தெரியுமா? அறிவோட உள்ள சோதனை. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் அற்புதங்களை கொடுக்க போகல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறவை ஊதுவாங்க. இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? கைத்தடியா? என்ன? பேச்சு திறமை. அது பேரோட்டமா பார்த்தா, உண்மையா பார்த்தா அறிவு. இப்ராஹிம் நபி கொடுத்தது, அவரோட யாரு வந்தாலும் இப்ராஹிம் நபியை பத்தி வரப்போல விவாதம் தான் வரும். அவர் பேசினது, அவர் நடத்தினது, எப்படி கொள்கையில் அவர் நின்றார் என்று வரும். அவ்வளவு அறிவு. அந்த அறிவு கிட்ட கூட நிக்கல. அவர் இறைவனை கண்டு கொண்ட விதம் அவ்வளவு அறிவு. அறிவண்டா இப்ராஹிம் நபி. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். அந்த அற்புதத்தை வச்சு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். என்ன சோதனை தெரியுமா? பக்கா பள்ளத்தாக்குல அனுப்பி, மரம் தெரியறதுக்கு இல்ல, தண்ணி தெரியறதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்லாத டைம்ல வைஃப விட்டுட்டு போங்கன்னா பரவாயில்ல, வைஃப் தானே என்று விட்டுட்டு போவாங்க சில பேர். பரவாயில்ல, இன்னொன்னு முடிச்சிருவோம். ஆனா புள்ளைய விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்ராஹிம் நபி அப்படி இல்ல. அவருக்கு வைஃபும் முக்கியம், அவர் புள்ளையும் முக்கியம். அவளை இறக்கும். புள்ளைய விட்டுட்டு போங்கன்னா எந்த வாப்பம் விட மாட்டாங்க, எந்த வாப்பம் விட மாட்டாங்க. ஏனென்றா அந்த இடத்துல தண்ணி இல்லைண்டா. இப்ராஹிம் நபியுடைய கல்பு மாதிரி இந்த உலகத்துல யாரு கல்பு வைக்கிறார்? அவ்வளவு இறக்கம், அவ்வளவு பாசம். நீங்க எப்படிமா துவா கேக்குறீங்க? என் புள்ள, என் பேர புள்ள, அப்படிதான் நான் கேட்போம். குர்ஆன்ல இப்ராஹிம் நபி கேட்ட துவா அப்படி தெரியுமா? ஜுர்ரியா, என் சந்ததியா அல்லாஹ், என் சந்ததியா அல்லாஹ். அப்படி கல்பவர், சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவர் பாசம். லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போல சொல்றாரு, வேணாம்பா கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே. எவ்வளவு இரக்கமா இருப்பாரு, கொஞ்சம் திருந்துருவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி கல்பு. அவர் பச்சை உடம்பு அவங்களையும் ஹாஜர் அம்மாவையும் அந்த புள்ளையும் விட்டுட்டு போங்கண்டா. அவர் சொல்லுவாரு, லாஜிக்கே இல்லையே, எங்க எப்படி விடுறது? குறைஞ்சபட்சம் தண்ணி கிணறாவது இருந்தா நான் விட்டுட்டு போயிரு. குறைஞ்சது அவர் கொடுக்கிற பையில உள்ள தண்ணியும் ஈச்ச மரத்தையும் ஈச்ச பழத்தையும் தவிர ஒரு மரம் அவர் கண்ணுக்கு தெரியல, ஒரு இடம் இல்ல. அதனால அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில செய்தி வருகிறது, விட்டுட்டு வர்றாரு. கடுமையான கவலை. ஹாஜர் அம்மா பின்னாடி ஓடி வந்து, இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பல அலைஹிஸ்ஸலாம். அவர் திரும்பல. ஏண்டால் அவரால் தாங்க முடியாம இருக்கு. வைஃபையும் புள்ளையும் பார்க்கலாமா திரும்பி போகல? சில பேர் ஏர்போர்ட்ல இருந்து போயிட்டு வர போல கையை காட்டுவாங்க, அப்பதான் அழு தொடங்கிட்டான்னா போயிட்டு இறங்குற வரைக்கும் அழுவாங்க. ஃபைனல் மூமெண்ட், அந்த இம்ப்ரெஷன் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பார்க்கல. அவர் அப்படியே போல லாஸ்ட் வந்து பின்னாடி அவங்க ஓடி வந்து கேக்குறாங்க, அல்லாஹ் அமர் இப்ராஹிம், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா? அவர் திரும்பாம ஆமான்ட்டாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பார்ப்பான். That's all. இதான் பரக்கத்துக்குரிய சப்ஜெக்ட். அல்லாஹ் என்ன பார்த்துக் கொள்வான், எங்களை அல்லாஹ் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலைகளுக்கு இடையால் இப்ராஹிம் நபி அவர்கள் தெரியாமல் அவர்களை பார்த்திட கூடாது என்பதற்காக மறைந்து கொண்டு போனார். ஏன் தெரியுமா? திரும்ப தூரத்துல இருந்து புள்ளையும் வைஃபையும் பார்த்தா கல்பு போயிரும். போயிட்டு வாங்களே, அவங்க என்னன்னு கேளுங்களேன். கல்பு விடாது, கல்பு விடாது. அவர் போய் ஒரு மணல் குண்டுக்கு மேல் ஏறினார். அவர்கள் தெரியாத விதத்தில் இப்ப இருந்தாங்க, தெரியுது இல்ல அவங்க. ஆனா காபத்துல்லா பக்கம் அந்த எந்த டிரெக்ஷன் எங்க ஆலயத்துடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்குதோ அந்த டிரெக்ஷனுக்கு துவா கேட்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி துவா கேட்கிறார்? துவா டோட்டலா டிஃபரெண்ட். நீங்க காபத்துல்லாக்கு போய் கேட்கிற துவா இல்ல இந்த துவா. நான் மொழியாக்கம் செய்யறேன், நீங்க பாருங்க டிஃபரெண்ட். ரப்பனா, அவர் கல்புல உள்ள துவாவை அல்லாஹ் அப்படியே காட்டுறான். இந்த மூமெண்ட்ல அவர் துவா கேட்டா
உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டா நீங்க எப்படி துவா கேட்பீங்க? யா அல்லாஹ், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல இந்த புள்ள குட்டியை வச்சுட்ட யா அல்லாஹ், தொழுகையை நடத்துறதுக்காக வேண்டி தொழணும் அவங்க, இப்படி கேட்பீங்களா? அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? ரப்பனா, என் ரப்பே, இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸி ஸர்இன், எந்த புப்புண்டு முளைக்காத இடத்துல, இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல. நாங்க எப்படி மாத்துவோம்? யா அல்லாஹ், என் சந்ததியை குடியமர்த்திட்டோம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல, எந்த புப்புண்டு முளைக்காத இடத்துல, இப்படிதான் வரும். இவர் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், குடியமர்த்திட்டேன் எந்த புப்புண்டு முளைக்க ஒரு பள்ளத்தாக்குல, மழை பெஞ்சா காலி, எல்லா தண்ணி அங்கதான் சேரும், பள்ளத்தாக்கு, பிவாதின் கைரி ஸி ஸர்இன், எந்த விளைச்சலுக்கு லாயக்கு இல்லாத மண்ணு. மூணாவது சொல்றாரு, இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல. அவர் கல்புல எது இருந்துச்சு? அல்லாஹ், புள்ள ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன போ சொல்லிட்டு, ஈச்ச போல முடிஞ்சிட்டு, தண்ணி முடிஞ்சிட்டு, அப்புறமேல நீதான் ரஸாக், அந்த நம்பிக்கை. யா அல்லாஹ்னு துவா கேட்டு போயிட்டார். அந்த துவாட கபூலை இன்றைக்கு பாக்குறீங்களா? இன்றைக்கு பாக்குறீங்க. சோ நான் ஜம்சம பத்தி உங்களுக்கு பேச தேவையில்ல. வேர்ல்டுல ஃபிளைட் ஆபரேட் ஆகிற டைம்ல ஃபிளைட்ல உங்களுக்கு லிக்விட் கொண்டு போக இயலாது. ஏன்னா அது பேன். நீங்க கொண்டு போற லிக்விட் உங்க கையில இருந்து ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துருவாங்க. பேகேஜ்ல கூட லிக்விட் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனா முழு வேர்ல்டுக்கும் ஒரு லிக்விட் சப்ளை பண்ணப்படுவது ஃபிளைட்ல தனியான இடம் கொடுக்கப்பட்டு ஜம்சம். வேர்ல்ட்ல இதுவரைக்கும் ஜம்சம் எக்ஸ்பயர் டேட் உள்ள எல்லா லிக்விடும் நீங்க பாப்பீங்க. ஹை கிளாஸ் மினரல் வாட்டர், ஸ்ரீலங்கா டியூப்வெல் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 லேண்ட் இதெல்லாம் வேர்ல்ட்ல. அப்படிப்பட்ட வாட்டர் அதுக்கு 2 இயர்ஸ் மேக்சிமம் கொண்டு போனா கூட இது. ஆனா அது சீல்ட். சீல உடைச்சிட்டீங்கடா அதெல்லாம் காலமா நிக்காது. நீங்க சீல் பண்ணினாலும் சீல் பண்ணாட்டியும் more than 10-20 years no expired date இல்லாத ஒரு தண்ணி உங்க வீட்டுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா? மாஉ ஜம்சம். அதே போன்று ஹரத்துல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா டெக்னாலஜி வளர்ந்துட்டு, சோ சவுதி கவர்மெண்ட் அதை எடுத்து பாக்குறாங்க. இது ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளதான். அது வரைக்கும் தண்ணி 15 இயர்ஸ் தான் தண்ணி எடுத்து தோல்ல வச்சுட்டு போனோம். இப்ப சவுதி சொல்லுது இந்த தண்ணி முடியாது. ஏன்னா அதுக்கு தனி ஒரு பெரிய ஒரு இடம் வச்சு தண்ணி எப்படி உங்களோட பிரஷர் கூடுமோ பிரஷர் குறையுமோ, தண்ணி இப்ப எவ்வளவு லிட்டர் உண்டாகுது எவ்வளவு இதாகுது எல்லாம் மெஷினரி பண்ணி ஃபுல்லி பாட்டில் பண்ணப்பட்டு அந்த அவ்வளவு பாட்டில்ஸும் ஏர்போர்ட்டுக்கு டைரக்ட் அனுப்பி வைக்கிற அளவுக்கு. இன்னைக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும், தோல்ல சுமந்துட்டு தண்ணியை கொண்டாந்து ரூம்ல வச்சு அதை கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு போனோம். இப்ப கவர்மெண்ட் சொல்லுது அவ்வளவு தண்ணி அப்பா ஸ்டாப். அதாவது நீங்க இந்த பள்ளிக்கு ஏதாவது போட்டுறீங்கன்னா ஒரு கேலனை போட்டு வச்சு, அதாவது ஒரு டேங்க் போட்டு வச்சிருக்கீங்களா, ஸ்டாப் போடுவாங்க. ஸ்டாப் அதாவது என்ன செய்வாங்க, ஆட்டோ சுவிட்ச் போட்டிருப்பாங்க. மோட்டர் லைனை ஒன் பண்ணிட்டோம்னா அதே ஃபில் ஆயிட்டுன்னு வைங்க, ஆட்டோ சுவிட்ச், தண்ணி நின்றும், தண்ணி நிறையாது. ஹரத்துல கோவிட் வந்து நீங்க பாத்தீங்க, தண்ணி அப்படிதான் நின்றுச்சு. கோவிடுக்கு பிறகு மக்கள் அலமோதினாங்க, தண்ணி பற்றாக்குறை வரல. அது ஏன்பா கோவிட் சீசன்ல அந்த தண்ணி வந்தா காபத்துல்லா இடிஞ்சு போயிருமே? ஜம்சம் என்பது அரபு பதம் அல்ல, ஹாஜர் அம்மா சொன்ன வார்த்தை, அவங்க மொழி அது. அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜம்சம் என்றா ஸ்டாப் ஸ்டாப், நில்லு நில்லு, தேவைக்கு மட்டுமே வான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அது தேவைக்கு மட்டுமே வருகிறதுண்டா.